நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்லா இருக்கும் சொல்லுங்கள். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உண்மையிலேயே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். உங்களுக்குள்ளே ஏதாவது துக்கம் வந்துச்சு அப்படின்னா எனக்குள்ளே அந்த துக்கம் வந்துடும். என்னன்னே தெரியாது, சோகமாக இருப்பேன். பாஸ்டம்மா கேட்பாங்க, ஏங்க இப்படி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு. தெரிலப்பா, என்னன்னு தெரியல. ஆனால் உங்கள் குடும்பங்களில் ஏதாவது துக்கம் வந்துருச்சுன்னா எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே அந்த துக்கம் வந்துடும். அது ஏன்னு சொல்லி பதில் சொல்லவும் முடியாது, பதில் சொல்லவே முடியாது என்னால். ஆனால் உள்ள ஒரு துக்கம் இருக்கும். ஜெபிச்சு அந்த காரியங்கள் எல்லாம் இருந்து வெளியே வரணும் பாருங்கள். அதனால் நீங்கள் துக்கம் இல்லாமல் இருக்கிறது எனக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா அது பயங்கரமாக பாதிக்கும், ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் ஜெபிக்க. ஏன்னா ஒரு சபையை நடத்துவது ஒரு மேய்ப்பன் என்பவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆடுகளுக்காக பரிதபிக்கிறவனாக இருப்பான். இல்லை சும்மா இது ஒரு சர்ச்சை நடத்துகிறோம், எல்லாம் வராங்க போகிறாங்க, அப்படி அல்ல. ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய காரியங்களும் அந்த கஷ்டங்களும் முதல்ல அதனால தான் நான் வந்தேன்னு கேட்குறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, ஒருத்தர் பாருங்கள், ஒரு குதிரையில் ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு. குதிரையில் போயிட்டுருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, காலில் செருப்பு நல்ல ஷூ போட்டிருக்கிறாரு, கொடை ஒன்று வச்சுருக்கிறாரு, குதிரையில் வேகமாக போயிட்டுருக்கிறாரு. செருப்பும் இல்லாமல் கொடையும் இல்லாமல் ரொம்ப மொட்டை வெயிலில், பயங்கரமான வெயில், அந்த வெயிலில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறார். அப்போ அந்த குதிரையில் போகிறவர் ஒருத்தர் நிறுத்துறார். நிறுத்தி, இங்கே ஒருத்தர் காலில் செருப்பு இல்லாமல் கொடை இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கிறாரு. நீ குதிரையில் தான் போகிற, உனக்கு ஷூ இருக்குது, கொடை இருக்குது, எதுக்கு இதெல்லாம்? குதிரையில் தான் நான் போகிறேன், பாவம் இவர் போகிறாருலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது இந்த நடந்து போகிற ஒரு காதில் விழுந்துருச்சு. இவர் போய் மறுபடியும் போய் என்ன பண்ணுறாரு, அந்த குதிரைக்காரர்கிட்ட, நீங்கள் குதிரையில் தான் போகிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த ஷூ? கொஞ்சம் ஷூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கால் சுடுது, ரொம்ப வெயிலாக இருக்குது, கால் சுடுது, கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படி. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி கொடுத்துட்டார். ஷூவை போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறார், சூடு இல்லாமல் நடந்து போகிறார். அப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த குதிரையில் போயிட்டுருக்கிறவர் திரும்பி இவர் பின்னாடியே போய் திரும்பி கூப்பிட்றார், நீங்கள் குதிரையில் தானே போகிறீங்க, போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்களுக்கு அந்த கொடை எதுக்கு, எனக்கு கொடுத்தீங்கன்னா நடந்து போகும்போது எனக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கும்ல. சரி, நியாயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கொடையும் கொடுத்துட்டார். கொடையும் கொடுத்துட்டு இவர் கொடையை பிடிச்சிட்டு ஷூவை போட்டுட்டு இவர் நடந்து போயிட்டுருக்கிறார். இவர் குதிரையில் வேகமாக போயிட்டார். போயிட்டு ஒரு மலை மேலே அப்படி போயிட்டுருக்கிறார். உடனே இவர் நடந்து போகிறவர் குறுக்கு வழியில் நடந்து போய், ஏன்னா அவர் சுற்றி ரோட்டில் போகணும், இவர் உள்ள செடிக்குள்ளே பூந்து போய் அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. போகும் பொழுது அங்கே அவர் நின்று இலைப்பாரிட்டு இருக்கிறார். அந்த குதிரையில் போனவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். இவர் மேலே போனவர் பார்த்துட்டு, கொடையும் கொடுத்துட்டீங்க, ஷூவும் கொடுத்துட்டீங்க, அந்த குதிரையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த குதிரை சவுக்கு எடுத்து ஓங்கி பள்ளீர்னு அடிக்கிறாரு அந்த நடந்து போனவரை. அந்த குதிரையில் போனவர் ஓங்கி அடிச்சேன்னு இவர் அடி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சிரிச்சுட்டே இருந்து இவருக்கு கோவம் வந்துருச்சு. அடியை நிறுத்திட்டு சொல்கிறாரு, நான் உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. இல்லை, நான் என் மனசில் யோசித்தேன், இவர் செருப்பையும் கொடுத்தாரு, கொடையும் கொடுத்துட்டாரு, ஒருவேளை குதிரையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ, வேலை கேட்காம விட்டுட்டேன்னு என் மனசு சாக வரைக்கும் பதறிகிட்டே இருக்கும், அதனால் எதுக்கும் கேட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டு பார்த்தேன். இப்போ நீங்கள் தரமாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இனி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. பாருங்கள், நம்ம ஆண்டவரிடத்துல சில காரியங்களை கேட்கும் பொழுது இப்படி தான், எதுக்கும் கொஞ்சம் கேட்டு வைப்போம், எல்லாத்தையும் நமக்கு தகுதியானது, தகுதி இல்லாதது, அதுக்கு மேற்பட்டது, அதுக்கு மேலப்பட்டது, எல்லாத்தையும் கேட்டு வைக்கிறது. அவர் அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, எதை கொடுத்தாலும் சரி இது கொடுத்தா வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறது. அப்போது இப்படி இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எவைகளை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதை வேணால் கேளுங்க, உங்கள் தேவைகளுக்கு கர்த்தர் இடத்துல நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்க வேணும். அதை வாங்கிட்டீங்கன்னே விசுவாசிக்கணும், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னே விசுவாசிக்கணும்.
அப்படி விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்கு அது நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாமுக்கு அப்படி தான் நடந்தது. ஆபிரகாமுக்கு அவன் கொண்ட விசுவாசமே அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டதாம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களை நீதிமானா பார்ப்பார் ஆண்டவர். என் மேலே விசுவாசம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசம் வைக்கிறதுக்கு விசுவாசம் எப்போ நமக்கு வைக்க முடியாது அப்படின்னா, நமக்குள்ள நம்ம மனசாட்சி நம்மளை போட்டு குத்துச்சுன்னா நம்மளால விசுவாசம் வைக்க முடியாது. நல் மனசாட்சி உடையவர்களாக இருந்தோம்னா தான் நமக்கு என்ன பண்ணும், விசுவாசம் வைக்க முடியும். இல்லைன்னா விசுவாசம் அப்படியே ஆட்டம் கண்டுரும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல் மனசாட்சியை தள்ளி விட்டுட்டோம்னா, அதாவது உங்கள் மேல் குற்றத்தை நீங்களே சுமத்தி இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்களே ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டீங்க, இல்லை தவறான நடவடிக்கை இறங்கிட்டீங்க, ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, ஒரு அக்கிரமம் செஞ்சிட்டீங்க, ஒரு மீறுதல் நடந்துருச்சு, ஒரே ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் எதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுடைய மனசாட்சி பாதிக்கப்பட்டு நீங்கள் பண்ணுகிற ஜெபம் வீணா போயிடும், நீங்களே நினச்சிக்குவீங்க. அல்லேலூயா. இந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னா, விசுவாசம் ஒரு கப்பல் என்று போடப்பட்டீங்க. விசுவாசம் ஒரு கப்பல் அப்படின்னா, நீங்கள் அதில் சின்னதாக ஒரு தவறு உங்கள் மனசில் வந்துருச்சு, நீங்கள் சின்னதாக ஒரு பாவம் செஞ்சுட்டீங்க, ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நல் மனசாட்சி கெட்டு போயிடும். அந்த கெட்டு போன நல் மனசாட்சி தான் ஓட்டை. அந்த ஓட்டை கப்பலில் விழுந்துருச்சு அப்படின்னு என்ன ஆகும், மொழிகி போயிடும். சிம்பிள். விசுவாசம்ங்கிறது கப்பல் நேம் போட்டிருக்கு. விசுவாசம் என்ன, கப்பல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அப்படிதான் சொன்னாங்க, டைட்டானிக் ரொம்ப ஸ்ட்ராங்கான கப்பல் அப்படின்னு சொல்லி, உலகத்திலேயே முழுகாத அன்சிங்கபிள் ஷிப் அப்படின்னாங்க. முழுகாத ஒரு கப்பல்னாங்க. ஈஸியாக ஒரு கல் பட்டு ஒரு சின்ன ஒரு பனிப்பாறை பட்டு அது உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த காரியம் நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் எப்படி வீணா போகுது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நடந்துக்கிற முறையில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அல்லேலூயா, உங்கள் வார்த்தையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, நம்ம பழக்க வழக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நிச்சயமாக அந்த விசுவாச கப்பல் ஓட்டையாயிடும், அது மூழ்கி போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப பர்ஃபெக்டாகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கேன், நான் இப்படி பேசக்கூடாது, நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கேன், இப்படி நடந்துக்கக்கூடாது, நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, இந்த செய்கையை செய்யக்கூடாது, இந்த பழக்க வழக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டே வருகிறீர்களோ, அப்பொழுது அந்த விசுவாசமாகிய கப்பல் ஸ்ட்ராங்காக போகும். பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆமேன். சில காரியங்களை விசுவாசித்துட்டு, நான் விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, நான் இப்படி நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போகுது, நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, அப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை வச்சுட்டு, பாஸ்டர் சொன்னார் ஆனால் அது நடக்கவே இல்லை, பாஸ்டர் ஜெபம் பண்ணார் அது நடக்கவே இல்லை. அட, உன் கப்பலில் ஒரு ஓட்டை இருக்குது, அதை பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் கப்பலில் ஒரு ஓட்டை இருக்குது, அதை நீ கவனி. அல்லேலூயா. உங்க கப்பல்ல ஓட்ட வச்சுட்டு பாஸ்டர் சொன்னார் நடக்கல, அந்த தீர்க்கதரிசி சொன்னார் நடக்கல, அவர் ஜெபம் பண்ணார் ஆனால் நடக்கல அப்படின்னா, எல்லாம் நடப்பதற்கு உண்டான ஆயத்தமா இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க கதவு முன்னாடி நிக்குது. அல்லேலூயா. ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய கப்பலில் இருக்கிற ஓட்டையை அடையுங்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து உங்க ஓட்டையை அடைங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. அப்போ உங்க ஓட்டை அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க விசுவாசம் அப்படியே மேலே எழும்பும். பாருங்க. அல்லேலூயா. அப்போ இந்த நல் மனசாட்சியை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய பாவ பழக்க வழக்கம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய காரியங்களே அந்த கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கு. நம்ம ஆசீர்வாதத்தில் ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கு. அதை நீங்க முதல்ல அடைங்க. அல்லேலூயா. சபையோ உள்ள ஆண்டோடைய வார்த்தையோ இல்லை பேசுகிற பாஸ்டரையோ பேசுகிற அந்த ஊழியக்காரர் மேலே தப்பு இல்லை. அந்த கப்பல்ல நம்ம ஓட்டை போட்டு வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஓட்டையை அடைங்க, ஆசீர்வாதம் உங்க கதவை தட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை இது சத்தியம், இது உண்மையுள்ளது. அதை போதித்துக் கொண்டுகிற பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆனா அது ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்கல அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் என்னும் கப்பலில் நான் சேதப்படுத்தி இருக்கிறேன்.
அல்லேலூயா. அந்த 1 தீமோத்தேயு 1:19 அதான் சொல்லுது, உங்கள் நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம சேதப்படுத்தி வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த நம்ம சேதப்படுத்தின காரியங்களை நம்ம தான் ஒட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி முடியலன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்கணும். ஆண்டவரை, இந்த இடத்துல எனக்கு இந்த பழக்கத்திலிருந்து என்னால் விடுபட முடியல ஆண்டவரை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சில நேரம் நம்ம பலனால நம்ம பண்ண மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இன்விசிபிள் த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம கண்ணில் பார்க்க முடியல. அதே போல பிசாசின் கிரையும் கண்ணில் பார்க்க முடியல பாருங்க. இன்விசிபிள் வேர்ல்டுல இருந்து, அதாவது கண்களால் காணக்கூடாத பிசாசின் உலகத்திலிருந்து வருகிற தாக்கத்தை கண்களால் பார்க்க முடியாத பரிசுத்த ஆவியானவருடைய சேனையை கொண்டு தான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த கண்களால் பார்க்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுனால கண்களுக்கு தெரியாத பிசாசின் உலகமும் நம்மளை தொந்தரவு பண்ணுது. அதே போல கண்களால் பார்க்க முடியாத பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ரெல்மும் அந்த மண்டலமும் நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை பாதுகாக்க நினைக்குது. நம்ம எதுக்கு பார்க்குறோம்? எந்த சைடு பார்க்குறோம்? ஆவியானவரை பார்த்து ஆண்டவர் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டோம்னா ஆண்டவர் டக்குன்னு பிசாசை அடித்து விரட்டிடுவாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வருகிற அந்த எண்ணங்களை அடித்து விரட்டிடுவாரு. உங்களுக்குள்ள தோணுகிற அந்த எண்ணங்கள் பாருங்க, எண்ணம் தான் பாவத்தை கொண்டு வருது. உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள எண்ணம் தப்பா வந்துருச்சு அப்படின்னா அது பாவத்தை பிறப்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த பாவம் முழுமையாகும் பொழுது என்ன வருது? மரணத்தை பிறப்பிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் செஞ்சுட்டே இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆண்டவர் தான் நல்லா தானே வச்சிருக்காரு, நம்ம இதை செய்கிறோம், எல்லாம் நல்லா வச்சிருக்கிறாரு, இது செய்கிறாரு எல்லாம் வச்சிருக்கு. ஆனால் நல்லா கவனிங்க, அது இப்படியே போகாது, நெடுநாள் நீடிக்காது. பாவத்தை ஆண்டவர் அவர் கொஞ்ச நாள் விட்டு வைக்கிறாரு. என் புள்ள சரியாயிடுவான், சர்ச்சு போகிறான், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறவன் சரியாயிருவான் விட்டு வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். ஏன் விட்டு வச்சிருக்கிறார்? ஒரு நாள் என் பிள்ளை திருந்திடுவான், ஒரு நாள் என் பிள்ளை மாறிடுவான் அப்படின்னு. அந்த பாவம் பூரணமாகும் பொழுது அது என்ன பிறப்பிக்குது? மரணத்தை பிறப்பிக்கிறது. அதை பூரணமாக விடாதீங்க, தொடர்ந்து அதில் நிற்காதீங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இதை விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்மளால சில காரியங்கள் முடியாது. முடியும் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆவியானவருடைய உதவி கேட்கும் பொழுது. அல்லேலூயா. நானும் அந்த மாதிரி ஒரு தீராத ஒரு பழக்கத்தில் இருந்த ஆரம்ப காலங்களில் அந்த துறைகள், சினிமா துறைகளில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது குடியில் சிகரெட் குடிப்பேன். அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. செயின் ஸ்மோக்கர். நான் தொடர்ந்து சிகரெட் குடிப்பேன். ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 பாக்கெட் சிகரெட்டை ஒரே டைமில் முடிச்சிடுவேன். அது என்னால் விட முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை நான் சர்ச்சுக்கு போகிறேன், உங்களுடைய வார்த்தையை கேட்குறேன், ஆனால் சர்ச்சுக்கு போவேன், வார்த்தை கேட்பேன், சிகரெட் குடிப்பேன். இந்த பழக்கம் இருந்தது. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ குடிச்சுதான் சிகரெட் குடித்தா நான் சர்ச்சு போக மாட்டேன், பேசாமல் உட்காந்துக்குவேன் வீட்டில். ஐயோ சிகரெட் குடிச்சு நான் போகக்கூடாது. ஒரு நாள் சொன்னார், எந்திரிச்சு போ அப்படின்னாரு. போகிற வழியிலே சிகரெட் குடிச்சு தான் சர்ச்சுக்கே போனேன். போய் சர்ச்சில் உட்காந்துருந்தேன். ஒரு நாள் அந்த போதகர் ஒரு பாடல் பாடினார். உம்மை போல் யாருண்டு இயேசுநாதா, இந்த பார்த்தலத்தில் உம்மை போல் யாருண்டு அப்படின்னு பாடிட்டு ஒரு லைன் பாடினாரு. என்னையா தேடினீர் எந்த இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகினா அப்படின்னு பாடினார் பாருங்க. அப்படி உள்ள உடஞ்சிருச்சு. அந்த ஸ்பிரிட்ல உள்ள வாங்கும் பொழுது என்ன தேடி வந்தார்? இந்த துரோகியை தேடி வந்தார். நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன், இந்த துரோகியை தேடி வந்தார். என் உள்ள உடஞ்சி அழுது ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்தினார், நீ துரோகியா இருந்தாலும் நான் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அல்லேலூயா. நீ பாவியா இருந்தாலும் நான் உன்னை தான் தேடி வந்திருக்கேன்னு சொல்லி உள்ளத்தை உடைச்சா. இப்போவும் எனக்கு நினச்சா அந்த இடத்துல எனக்கு உள்ளம் உடையும் அப்படின்னு பாடி முடிச்சார் பாருங்க. அப்படியே ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, இனி நான் என் வாழ்க்கையில் இதை தொட மாட்டேன்ப்பான்னு ஒரு ஒப்பு கொடுத்து முடிவு பண்ணேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அது எனக்கு நான் குடிச்சேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மூளையிலேருந்து அந்த செல் அந்த இதெல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு மொத்தமாக.
ஒரு நாள் எங்கள் பெரியம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். எங்கள் பெரியம்மாவை பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். பெரியம்மா வந்து அப்படியே போயிட்டே இருந்தாங்க. நான் இப்போ ஊழியத்தில் இருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு ஹிந்திக்காரர் ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு எடுத்து அப்படி போயிட்டுருக்காரு. எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, என் மகன் நீயும் ஒரு நாள் இப்படி தான் குடிச்சிட்டு இருந்தேல சிகரெட்டு அப்படின்னாங்க. அப்படியா பெரியம்மா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் என்னால் என் மூளை கொண்டு வரவே முடியல. நான் குடித்தது எனக்கு மறந்து போச்சு, அழிஞ்சு போச்சு என் மூளையிலேருந்து. நான் எப்படி அதை பிடிச்சிருப்பேன், இப்படி பிடிச்சிருந்தேன், எப்படி பிடிச்சேன், நான் என்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த யூசேஜை குறித்த பழக்கமே எனக்கு மறந்து போச்சு. என் மூளையிலே அது அழிஞ்சு போச்சு. நான் சொன்னேன், பெரியம்மா உண்மையாக சொல்கிறேன், எனக்கு மறந்து போச்சுங்க, நான் குடிச்சதே மறந்து போச்சு அப்படின்னேன். ஏய் சும்மா சொல்லாத. நாங்கள் ஐயோ சும்மா இல்லை, உண்மையாலுமே மறந்து போச்சுங்க பெரியம்மா. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பழக்கங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை கையில் எடுப்பார், நமக்கு எல்லாம் மறந்தே போயிடும். அல்லேலூயா. நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. முற்றிலும் மறுரூபம். அப்போ விசுவாச கப்பலை நாம் சேதப்படுத்தாதபடிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம மனசாட்சி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நீ இதை பண்ணினேல அப்படின்னாவே அது என்ன இருந்துருச்சு, அது பிசாசு உள்ள வந்துருச்சு, விசுவாச கப்பல் சேதமாயிடுச்சுன்னு அர்த்தம். என் மனசாட்சிக்கு நான் உத்தமனாக இருக்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் பொழுது அந்த தெம்போட நிற்கணும். நான் ஆண்டவர் முன்னாடி நிற்க எதுவும் இல்லை, என்கிட்ட எல்லாம் பரிசுத்தமாக இருக்குது, ஆண்டவரே பாருங்க அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனை பார்க்கும்படி நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னை பாருங்க, இந்த நேரத்தில் ஏதாவது குற்றம் இருந்தால் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி வெட்ட வெளிச்சமாக நம்ம நிற்கணும். நிற்கும் பொழுது கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. வல்லமையா பயன்படுத்துவார். நம்ம சும்மா இல்லை, நம்ம ஒவ்வொரு மேலே நான் சொல்றேன், ஒவ்வொரு மேலே கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டங்கள் நிறைவேறாதபடிக்கு பிசாசு போட்டு நம்மளை அப்படியே அதே பழக்க வழக்கங்களுக்குள்ள அதே காரியங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறான். நீங்க எழுந்து ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சிங்கன்னா 1000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க ஒரு மனுஷனை வச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அப்பேற்பட்ட திட்டங்களை உங்க மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம நிர்விசாரமாக நம்முடைய வாழ்க்கை குறித்து கவலை இல்லாமல் உலக காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு பணம், இந்த காரியம், சொந்தம், பந்தம், பணங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்களை யோசிச்சு நம்முடைய திட்டம் என்னன்னு நமக்கு மறந்து போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த திட்டத்தை தெரிந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை குறித்து பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்க பேசும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாய் வழியாக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இதை நீங்க கவனிங்க. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து உள்ள வரல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் இருந்தாரே தவிர கிறிஸ்து இப்ப நமக்குள்ள இருக்கிற மாதிரி அங்க வாசம் செய்யலாம். ஆனா அங்கேயே பெரிய காரியங்கள் அவர் செய்தார்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க. நீங்க நினைக்கிறபடி எலியா போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லல, ஆகாபை நோக்கி. அவன் ராஜா. ஆகாபுங்கிறவன் ஒரு ராஜா. ராஜா முன்னாடி நிற்கிறான். ராஜா முன்னாடி நின்று அவன் சொல்றான், இந்த திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இந்த லைன் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். இந்த வார்த்தையை, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. இது உங்களால சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக உங்க இருதயத்தை திறந்து நின்று, நான் ஆண்டவரே என்னை உத்தமனாக்குங்க, எந்த பாவம் எந்த காரியம் முன்னாடி இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனா இருந்தா எந்த ராஜாவை பார்த்து நீங்க சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, ராஜாவை நோக்கி சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பக்கத்து லைன்ல பக்கத்து தெருவில் இருக்க ஒருத்தங்கிட்ட போய் சொல்ல முடியல ஆண்டவரை பத்தி, இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்ல முடியல. எலியா போய் நிக்கிறான் எங்க? ஆகாபுக்கு முன்பாக, ராஜா முன்பாக நின்று சொல்றான், என் வாக்கை அன்றி. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் பாருங்க. உங்க வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. நீங்க வாயை திறந்து ஒன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நின்றோம். அல்லேலூயா. அதான் எலியா சொல்றான், இனி என் வாக்கின்படி இங்க மழை பெய்யாதுன்னு எத்தனை வருஷம் மூடி போட்டான் வானத்தை?
2.5 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்படி என்ன பண்ணிட்டாரு, மழையே கிடையாதுன்ட்டார் ஊருக்கு. ஒரு ஊரில் மழை வரலன்னு எப்படி இருக்கும் தெரியுமா? பஞ்சம் தலை விரிச்சிட்டு ஆடும். அந்த ஊரில் எல்லாம் ஒரு குழந்தைய பிடிச்சி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாங்களாம். தன்னுடைய சொந்த குழந்தைய 2 பொம்பளைங்க 2 லேடிஸ் சேர்ந்துக்கிட்டு, இன்னைக்கு உன் குழந்தைய நான் சாப்பிட்றலாம், நாளைக்கு உன்னோட குழந்தைய சாப்பிட்றலான்னு சொல்லி தன்னுடைய பெத்த பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்ற சூழ்நிலை வந்துருச்சு அந்த ஊரில். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பஞ்ச சூழ்நிலையை வர வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை எலியா போய் நின்று ஆகாபு முன்னாடி சொல்றான், என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமி சத்தியமா சொல்றேன்டா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் சாமி சத்தியம். அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவன் சொல்றான், சாமி சத்தியமா அந்த ஊருக்கு 3 வருஷம் மழையே கிடையாதுடா அப்படின்ட்டு போயிட்டான் பாட்டுக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த ஊர்ல மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல, பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. அப்போ அந்த சொல்லக்கூடிய எலியாவுடைய வல்லமையை பாருங்க. அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறான். நீங்க எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறபடியே அது ஆகும்னு ராஜாவின் இடத்துல சொல்லக்கூடிய வல்லமை அவனுக்கு இருந்திருக்குது பாருங்க. நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற ஒருத்தங்க கிட்ட போய் நம்மளால சுவிசேஷத்தை சொல்லி, உன் வியாதி இந்த இரவில் போகுன்னு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் சரி, அவங்க இடத்துல போய் சொல்ல முடியும், இந்த இரவில் நீ சுகம் பெறுவாய் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன்னு சொல்ற வல்லமை தேவன் உங்க வாயில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற கிருபை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய கிருபை. ஓ திறந்த மனதோடு என் மனதை பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் தேவாதி தேவன் நம் இருதயத்தை பார்த்து உங்களுடைய வாயில் வல்லமை வைக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார், ஒருவருக்கும் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஆசையா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இதை தருவார். ஆண்டவரே, என் இருதயத்தை நான் உங்களிடத்துல கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க அதை பயன்படுத்துங்க, வாயை பயன்படுத்துங்க என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவ வல்லமை கிரியை செய்ய போகிறது. ஆமென். இந்த நாள்ல இருந்து ஓ ஹல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக, தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லுங்க. ஓ கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தைக்கு வல்லமையை கொடுப்பார். ஓ டரமா ஷேகரி பலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாருங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்க ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த வல்லமை இருக்கு. அந்த வல்லமை ஏன் வெளிப்படவில்லை என்று சொன்னா, அந்த நல் மனசாட்சியை நாம் என்ன பண்ணிட்டோம்? சேதப்படுத்த. கப்பல் நல் மனசாட்சி உள்ளவர்களா இல்லாதபடினாலே அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விட்டோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நல்லவர்களாக ஆகும்படி உங்கள் மனசாட்சியை கர்த்தரிடத்தில் கொடுங்க. ஆண்டவரே, ஏன் மனசாட்சியை நீங்கள் கையில் எடுங்க, என் இருதயத்தை உங்கள் கையில் எடுங்கப்பா, நீங்கள் அதை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாஸ்ட் ஜெபம் பண்ணா நடக்குது? ஏன் அவருக்கு ஜெபம் பண்ணா நடக்குது? அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். ஏன் ஊழியக்காரங்களாம் ஜெபம் பண்ணா நடக்குது? போய் பென்னிகன் போய் கோட்டை கழட்டி வீசுறாரு, அத்தனை பேரும் விழுகிறாங்க, அவ்வளவு பேர் அபிஷேகத்தில் நிறையிறாங்க, அவ்வளவு பேர் கால் ஊனமானவங்களாம் நடந்து போகிறாங்க, வீல் சேரில் வந்தவங்க சேரை தூக்கிட்டு ஏன் நடந்து போகிறதெல்லாம் பார்க்குறோம். எப்படி நடக்குது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒருவர் அங்கே நின்று கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் அந்த வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் எவைகளை சொல்லுகிறீர்களோ அவைகளை அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த வல்லமை கர்த்தர் உங்க மேலே வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் அந்த வல்லமை வச்சிருக்கிறாரு. நீங்கள் உங்கள் கரங்களை வைக்கிறீங்க, வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகறாங்க. நீங்கள் கரங்களை பிடித்து தூக்குறீங்க, மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியங்களையும் நடக்குது. ஏன் கர்த்தர் இதை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார்? இந்த கிருபையில் ஏன் கொடுத்துருக்கிறார்? நம்ம பேர் போய் விமல் பாஸ்டர் போனார்னா வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக, அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ரேக் ஃபுல்லாக எழுப்பி விட்டுருவார். அவங்க எல்லாம் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி என் பேர் பெருமைப்படுத்துறதுக்கா?
இல்லை 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 ஹல்லேலூயா. நாம் ஏன் அந்த வல்லமைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, ஹல்லேலூயா, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு ஆத்மாவை தவற விட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த ஆத்மா உங்களிடத்துல தான் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராஜா போய் பார்த்து கம்பெனியில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னா அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்கிற வல்லமை கொடுத்துருக்கா, அவங்க வாயில் வல்லமை வச்சுருக்கா, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அவங்க வியாதியை சுத்தமாக்க முடியும், அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனைகளை மாற்ற முடியும். ஆனால் அந்த ஆத்மாவை இன்னும் உங்கள் ஆண்டவர்கள் ஆதாயப்படுத்தலைன்னா அது உங்களிடத்துல தான் கேட்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அளந்து கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவின்படியே அவர் கேட்பாராமா. ஆமென். எனக்கு இவ்வளோ தான், எனக்கு ஒரு 10 பேர்த்த கொடுத்துட்டாருன்னா அந்த 10 பேர்த்தோட கணக்கை என்கிட்ட கேட்பார். நான் அந்த 10 பேர்த்த கரெக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு 100 பேர்த்த கொடுத்துட்டா அந்த 100 பேர்த்த உங்கள்கிட்ட கேட்பார். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கேட்பார். நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்து சுவிசேஷம் சொன்னீங்க, யாருக்கெல்லாம் ஜெபிச்சிங்களோ அவங்களோட ஆத்துமாக்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பங்காளி. ஹல்லேலூயா. அதுக்கு நான் பங்காளி கிடையாது. பாருங்க, நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க. ஒரு ஆத்மா பார்க்குறோம், இவர் ஜோசப்பை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தார். அவர் நினச்சிக்கிட்டார் தனக்கு மூச்சு விட முடியல, அதனால போய் படுத்துக்கிட்டோன்னு. இல்லை, அங்கே 2 ஆத்மாவை தூக்கணும், அதுக்காக அங்கே போய் படுத்தார். ஹல்லேலூயா. எப்பட்றா ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு, சர்ச்சுக்கு வர்றாரு, மூச்சு விட முடியல, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காருன்னு போய் பார்த்தா அங்கே போய் அங்கே அவரை போய் பார்க்கலாம், ஜெபம் பண்ணிவிட்டு என்னென்ன தான் கேட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவர் நல்லா தான் இருந்தார். என்னென்னமா ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கு பயங்கர பிரச்சனையில் இருக்குது, அந்த அம்மாவுக்கு அதை விட பிரச்சனையாக இருக்குது. அப்போ தான் கண்டுபிடிச்சி, ஓ இந்த பிரச்சனை ஜோசப்பையாவுக்கு வந்ததில்ல, இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் போய் அவங்களுக்காக ஜெபிச்ச சிஸ்டர் வந்தாங்க, ஜோசப்பையா நாங்கள் எல்லாம் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்து டியூபர்குலோசிஸ் இருந்துச்சு. டியூபர்குலோசிஸ் சரியாக போச்சு இப்போ. ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எந்த சாதாரண அது என்னென்னு தெரியல உங்களுக்கு. அதனால் டிபி இருந்து அந்த அவனுக்கு ஃபுல்லாகவே அவனுக்கு காச நோய் தமிழில். ஆமாம், டியூபர்குலோசிஸ் இருந்தால் அது சரியாக போச்சு. சிம்பிள். அவங்கள ஆண்டவருக்கு நடத்தினவங்களுக்காக இவர் போய் அங்கே படுத்துட்டு இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன், அவங்க கணக்கு உங்கள் கணக்கில் தான் வரும். ஆமாம். ஓகே. அதனால் நான் என்ன சொல்கிறேன், சாதாரணமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக நடக்கலை, ஒவ்வொன்றும் தேவ ராஜ்யத்தின் மகிமைக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம விழுந்து போகிறோம், நம்ம பிரச்சனையாகுது, ஒரு இடத்துல இதாகுதுன்னா கூட அதற்கும் ஆண்டவர் ஒரு காரணத்தை வச்சு தான் கொண்டு போவார். ஹல்லேலூயா. என்னையெல்லாம் எப்படி ஹாஸ்பிட்டல் வர வைக்கிறது? நான் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு இல்லாமல் வேறு எதுக்கு நான் போக மாட்டேன். அப்போ என்னை எப்படி வர வைக்கிறது? நம்ம விசுவாசி ஒருத்தர் படுத்தாதான் நமக்கு போவோம். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அப்படி பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு இழப்பு கூட, ஒரு சாதாரண காரியங்கள் கூட கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்கென்று தான் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி ஏன் என் வாழ்க்கை இது வந்தது, ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இது அனுமதிச்சார் ஆண்டவர்? நான் இல்லை, அதில் யாரோ ஒருத்தர் ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு ஒரு காரியம் அதுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாவற்றையுமே நம்ம அப்படியே ஒரு ஃப்ரேம் பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நடந்த இழப்புகள், நெகட்டிவாக எதிர்மறையாக நடந்தது, பாசிட்டிவாக நடந்தது, நல்லது நடந்தது, கெட்டது எல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எதுலையும் சொல்லுவோம், கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலுமே நீங்கள் அதை கவனமாக இருக்கணும். எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சரியான கணக்கு அவர் போட்டு வச்சுருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால ஏன் நஷ்டம் வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க, ஏன் நல்லது வந்துச்சு யோசிக்காதீங்க. ஏன் எதுவும் பண்ணியிருப்பீங்க, அங்கே கப்பல் ஓட்டையாயிருச்சு, அதை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை தானே பார்க்கணும். எங்கே வந்து அடைப்போம்? எங்கே அடைக்க முடியும்? அவனுடைய வார்த்தையில் தான் அடைக்க முடியும். அந்த வார்த்தை எங்கே கிடைக்குது? சபையில் கிடைக்குது. ஆண்டுடைய வார்த்தை உங்கள் சபையில் கிடைக்குது. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற சபையில் உங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்கும். வேறு எங்கே போனீங்கனாலும் ஒட்டாது. பாருங்கள், ஒரு பாஸ்டரோட ஸ்கூட்டி வந்து தம்பி ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் பட்டு முன்னாடி வந்து ஒரு தகரம் முன்னாடி மட்காடு வந்து ஸ்டீல், அது கொஞ்சம் உடஞ்சிருந்தோன்னே அது என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வெல்டிங் வைப்பாங்கள்ல, வெல்டிங் மாதிரி வச்சு அதை ஒட்டி விடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது மெத்தட் இருக்கும் அதில். எங்கள் பாஸ்டர்மா என்ன பண்ணாங்க, லேவி கிட்ட சொல்லி ஃபெவிக்விக் வாங்கிட்டு வாடா அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் செய்கிறது, பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட் செய்கிற கேட்குறாங்களாட்டிருக்கு, ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு, எதுக்கு ஃபெவிக்விக்னு இல்லை, முன்னாடி அந்த தகரம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதை வந்து ஒட்டுறதுக்கு அதை வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னாங்க. இதை கேட்டால் வந்து கேட்குறவர்கள் நிச்சயமாகவே சிரிப்பாங்க. ஆனால் வந்து
அது ஒட்டிரும்னு அவங்க நினச்சிட்டாங்க. பேப்பர்லாம் நல்லா ஒட்டுதே, பிளாஸ்டிக்கு இரும்பு இதெல்லாம் ஒட்டுதுனால அதுவும் ஒட்டிக்கும்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்ன தான் பண்ணணும், வெல்டு வைக்கணும். அது ஸ்டீலாக இருக்கிறனால என்ன பண்ணணும், வெல்டு வைக்கணும். அல்லது அந்த ரெண்டை மிக்ஸ் பண்ணி போடுவாங்களே ஒன்று, கேஸ் வெல்டு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எம்சியில் கூட இது பண்ணி வச்சோம்னா ஒட்டிக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது பாருங்கள். அவங்களுக்கு ஒட்டுறதுனாவே என்ன தான் அப்போல நீங்கள் ஒட்ட வைக்கணும்னா நீங்கள் உங்கள் சபைகளில் போய் உங்கள் பாஸ்டர் சொல்கிறத கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தேவன் உங்களிடத்தில் வைத்திருக்கிற வல்லமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களிடத்தில் வச்சிருக்கிற காரியங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களுடைய கப்பலை ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு கப்பல். பைபிளில் சொல்லுது விசுவாசம் என்பதும் ஒரு கப்பல். வாழ்க்கையிலையும் ஓட்ட ஒழுகக்கூடாது, விசுவாசத்திலும் ஓட்ட ஒழுகக்கூடாது. அப்போ இந்த கப்பலை நீங்கள் பத்திரமாக ஓட்டிகிட்டு போகணும். ஒவ்வொரு குடும்பத்தை கப்பலை ஓட்டிகிட்டு போகிறவன் அந்த குடும்பத்தினுடைய தலைவன். ஹல்லேலூயா. அந்த தலைவர் சொல்லுகிறத கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் அந்த குடும்பத்தினுடைய வேலையாக இருக்குது. நோவா தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டு 8 பேரை உள்ளே ஏற்றிக்கிட்டு நோவா அவர் தான் எடுக்கிற முடிவில் தான் அது போயிட்டு இருந்தது பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ உள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் சொல்கிறத தான், அவரோட கமாண்டுக்கு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வேலைக்குள்ளே எந்த விதமான அதிகாரத்துக்கும் அங்கே வேலை இல்லை. யானை வந்து நான் யார் தெரியுமா, ஆனால் போ மோசே உனக்கு 2 நாள் சாப்பாடு கிடையாது போ அப்படின்றவார். இவர் கொடுத்தாதான் சாப்பாடு, இவர் கொடுத்தாதான் எல்லாமே. எல்லா காரியங்களுக்கும் தலைவராக யார் இருந்தது, நோவாவே கர்த்தர் வைத்திருந்தார். நோவா கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்ததுனால அந்த ஒரு ப்ராஜெக்டை அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ப்ராஜெக்டு ஒவ்வொரு குடும்ப தலைவன் இடத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு புருஷன் இருக்கார். புருஷனை பாருங்கள், அவர் என்ன கமாண்ட் பண்ணுறாரோ அந்த கமாண்ட் படி நடங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையுமே சரி, இந்த காரியத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பைபிளுக்குள்ளே வரேன். கவனிங்க, இந்த எலியா ஆகாப்பு கிட்ட சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார், பெரிய பயங்கரமான காரியங்களே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போது மழையை நிறுத்தினோன்னா ஊரில் பஞ்சம் வந்துருச்சு, எல்லாம் பண்ணிச்சு, மறுபடியும் மழையை வர வச்சுட்டாரு. இதெல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் படிங்க. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் 1 ராஜாக்களில் 17வது அதிகாரத்தில் தொடங்கி 1 ராஜாக்கு நோட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சிங்க. எலியாவுடைய காரியங்கள், அவன் மழையை நிறுத்தினது, வானத்தை பூட்டினது, திரும்பி திறந்து விட்டதெல்லாம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். 21வது அதிகாரம் வாங்க. அப்படியே 21வது அதிகாரத்தில் அப்படியே வாசிங்க. 21 ஃபர்ஸ்ட்ல. இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவிலே ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு ராஜா, அந்த ராஜாவுக்கு பக்கத்துல வந்து அந்த அரண்மனை கிட்ட ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சாமா. நாபோத்துங்கிறவனுடைய திராட்சை தோட்டம் அங்கே இருந்தது. இது ஒரு கதை மாதிரி தான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கேளுங்க, புரிஞ்சுக்குவீங்க. அந்த ஆகாபுக்கு என்னென்னா, அந்த திராட்சை தோட்டத்து மேலே ஒரு கண்ணு. இவனுக்கு 1000 கணக்கில் ஏக்கர் நிறைய நில திராட்சை தோட்டங்கள் இருந்தாலும் இந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்து மேலே ஒரு கண்ணாகி போச்சு. இதை எப்படியாவது இதை நான் வாங்கி ஆகணும், இந்த தோட்டத்தை நான் வாங்கணும். ஒரே ஒரு தோட்டத்தை தான் வச்சுருக்கிறான், அவன் பரம்பரை சொத்து. அதையும் இவன் வாங்கணும்னு இந்த ராஜா நினச்சிட்டு நாபோத்துக்கிட்ட போய் சொல்கிறான், உனக்கு நான் வேறு திராட்சை தோட்டத்தை தானே, நான் கீரை விதைக்கணும், அதனால் எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு அப்படின்னு நாபோத்துக்கிட்ட கேட்குறான். நாபோத்து, இது என்னோட பரம்பரை சொத்துப்போ நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டான். உடனே இவன் பாருங்க, ஒரு ராஜா, ஒரு தேசத்தினுடைய ராஜா கட்டலில் போய் குறுக்கி படுத்துக்கிட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு சோறு திங்காமல், எத்தனை பேர் வீட்டில் இப்போ லேடிஸ் அப்படிலாம் செய்வாங்கள்ல, சிலர் ஏதாவது ஒன்று இப்போ கிடச்சி நினச்சது வந்து நடக்கலைன்னொன்னே அது லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, உருன்னு முகத்தை வச்சுக்குவாங்க, சாப்பிட மாட்டாங்க, படுக்க போய் பாயை விரித்து ஓரமாக படுத்துட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்குவாங்க. இல்லை, லேடிஸ் சொல்கிறேன், நார்மலான லேடிஸ் சொல்கிறேன். சிலர்லாம் வந்து பயங்கரமாக தெப்போரால் மாதிரி இருப்பீங்க, அதெல்லாம் நான் சொல்லலை, எல்லா லேடிஸையும் நான் சொல்லலை. லேடிஸ்க்கு அப்படி ஒரு பழக்கம். இந்த ஆகாபு லேடி மாதிரி
அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் உடனே என்ன பண்ணிட்டா, போய் கட்டலில் ஏறி படுத்துக்கிட்டு, கட்டல் மூளையில் படுத்துக்கிட்டு, சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே கிடக்குறா. மூஞ்சியை வந்து இதாக வச்சுக்கிட்டு. அதை படி, அந்த இதை வாசி அந்த இடத்த. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலினாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் அது? 4வது வசனத்தில் அவன் போய் படுத்து திருப்பிக்கிட்டான் மூஞ்ச. இப்போ அடுத்தது யெசபேல் வரா. அவனுடைய மனைவி வந்து, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி ஒரு ராஜாவாக இருந்துட்டு மூளையில் போய் படுத்துட்டு மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே காரியங்களெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி இந்த நாபோத்து தரமாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து, சரி நான் உங்களுக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு நிருபங்கள் எழுதுறான், லெட்டர் எழுதுறான். ஊருக்கு எழுது என்னென்னு எழுதுறா, 2 பேலியாளின் மக்களை கூப்பிடுங்க, இந்த நாபோத்துக்கு எதிராக என்ன பண்ணுங்க, நாபோத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல சொல்லுங்க. இவன் ராஜாவுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகுமா, ராஜாவுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் என்னமோ சொல்கிறான். அதனால் இவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த நாபோத்தை பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்களாம். கல்லெறிஞ்சு கொண்டுட்டான். அப்போ அந்த நிலத்தை இவன் அபகரிச்சிட்டான். ஆகாபு அபகரிச்சிட்டான் பாருங்க. இப்படி ஒரு நியூஸ் அங்கே நடக்குது. அது நடந்து முடிஞ்ச அடுத்த லைன்ல ஒரு வார்த்தை வரும். சொல்லுங்க. 17 கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. போதும். இது நடந்து முடிஞ்ச உடனே கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவிற்கு எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ, அக்கிரமம் நடந்து முடிஞ்சுன கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அநியாயம் நடந்து, எங்க பிரச்சனை நடந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உங்களிடத்துல அந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கும். ஆமென். அப்போ எனக்கு தெரியாதே, எங்க ஏரியாவில் இப்படி நடந்தது எனக்கு தெரியாதே, சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை அந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எங்க அநியாயம் நடந்தாலும் அவனுக்கு அது உண்டாயிருக்கும். ஆனா இப்படி ஆகாபுக்கு முன் ராஜாக்கு முன்பாக நின்று முழங்கினவன் தேசத்தையே 3 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு பக்கம் மழை இல்லாமல் செய்து பஞ்சத்தை வருவித்த எலியா இந்த ராஜா பிரச்சனை அக்கிரமம் பண்ணும் பொழுது, எசபேல் அக்கிரமம் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நின்று உன்னுடைய இதை நாய் நக்குன்னு சொன்னான். நினைச்சு பாருங்க, ராணியை பார்த்து சொல்றான். ஒரு தேசத்தினுடைய ராணியை பார்த்து, அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், மனைவியினுடைய ரத்தத்தை நாய்கள் நக்குனா அப்படின்னு சொன்னான். எப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியா? சாதாரண ஆளுகிட்ட அப்படி சொல்ல முடியுமா? ராஜா கிட்ட போய் நின்று சொல்றான். அவ்வளவு பராக்கிரமம் அவனுடைய காரியங்கள்ல இருந்துச்சு பாருங்க. ஏன் அது இருந்துச்சு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை நீங்க நல்லா பிடித்து கொள்ளணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொண்டீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அனுதினமும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிட்டீங்கன்னு சொன்னா யாருக்கிட்ட வேணாலும் நீங்க சொல்ல முடியும் சுவிசேஷத்தை. ஆமென். யாரை வேணாலும் கண்டிக்க முடியும். யாரை வேணாலும் கண்டிச்சு சொல்ல, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அந்த அதிகாரம் உங்களுடைய வாய்க்கில், உங்களுடைய நாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமத்தை பார்த்து என்ன இப்படி பண்றாங்கன்ட்டு போயிட்டே இருக்க முடியாது. அக்கிரமம் பண்ணும்போது சொல்லணும், போய் இது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், இப்படி பண்ணேன்னு நீ அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல முடியும், உங்க வாயில வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆனா நம்ம ஏன் சொல்லலை அப்படின்னா, நம் மனசாட்சியில கெட்டு போனவர்களாக, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்களாக இருக்கிறதுனால நம்மளால சொல்ல முடியல. இந்த ஒரு காரியத்திலிருந்து அப்படியே மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற காரியம் வரைக்கும் வரணும். மனசாட்சியிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிற ஒரு காரியத்துக்கு நீங்க வரணும் பாருங்க. அப்படி வந்தா மாத்திரம்தான் நம்மளால அந்த காரியத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியும், ஜெயிக்க முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினால இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்க. எலியா, இப்பேற்பட்ட ஒரு எலியா, இப்பேற்பட்ட காரியங்களை கொண்ட எலியா ஒரு காரியத்தை குறித்து அவன் ரொம்ப
நம்ம எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிறான் பாருங்க. வாசிங்க அதே. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி. கவனிங்க, ராஜா முன்னாடி பேசினவன், அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தவன், அவ்வளவு காரியங்களை செய்தவன், வானத்தை உன்னுடைய வாயினால் அடைத்து போட்டவன், அதைவே மறுபடியும் திறந்து விட்டவன், திறமை பஞ்சத்திலிருந்து மீட்டெடுத்தவன், ராணிய அவனுடைய இரத்தத்தை நாய் நக்குன்னு சொன்னவன், இப்பேற்பட்ட வல்லமை வீர ஒரு சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்து 19 தான் சாக வேண்டும் என்று கூறி, நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த பாயிண்ட்டுக்கு அவன் வரும் பொழுதுதான் பாருங்க, என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்லங்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க செத்துறான்னு முடிவு பண்ணிடுவீங்க. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்கிறது எப்போ நீங்க சொல்றீங்களோ அப்போ ராஜாக்கு முன்பாக நின்று பேசுகிற தைரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது நான் நல்லவன் இல்லைன்னு யோசிக்கிறீங்களோ அப்பொழுது மரணம் உங்களிடத்துல வந்து சேரும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நான் நல்லவன் இல்லைன்னு உங்க மனசாட்சி எப்போ சொல்லுதோ அப்போ உங்களுக்கு சூறச்செடி வந்துடும். அதுக்கு கீழே போய் உக்காந்து என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, நான் நல்லவன்ல நான் செத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு சாகரவன் பூரா, தற்கொலை பண்ணுறவன் அவன் இவன் பூரா என்ன பிரச்சனையில் இருப்பானா, நான் நல்லவன் இல்லை, நான் பிறந்ததே தப்பு, நான் தப்பான வீட்டில் பிறந்துட்டேன், எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, என் வாழ்க்கையே வீணாயிடுச்சு, நான் கட்டிக்கிட்டது நல்லா இல்லை, நான் பெற்றுக்கிட்டது நல்லா இல்லை, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நல்லா இல்லை, இது பண்ணது நல்லா இல்லை, எனக்கு வாய்ச்ச மனைவி நல்லா இல்லை, எனக்கு வாய்ச்ச கணவன் சரியில்லை, என் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இப்படி எல்லாம் சொல்ல 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 மரணத்தின் தூதன் நம்ம இடத்துல வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எலியா நான் நல்லவன் அல்லன்னு யோசிக்கும் பொழுது அவன் என்னை எடுத்துக்கொள்ளும்னு அவன் கேட்குற அளவுக்கு கர்த்தர் இடத்துல அவன் கேட்குற அளவுக்கு அவன் வந்துட்டான். எதுக்கு ஒரே வார்த்தை, நான் நல்லவன் இல்லைன்னு அவன் நினச்சிட்டான். அல்லேலூயா. அந்த மனசாட்சி நினச்சிருச்சு நான் நல்லவன் இல்லை அப்படின்னு. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்புங்கள். கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுது உங்களோட இருதயத்தை கர்த்தரிடத்தில் திறந்து காட்டுங்க. ஆண்டவரை இந்த நாளில் என் இருதயத்தை உடைச்சி நான் இடத்துல ஊட்டுறேன், அதை பயன்படுத்த ஆரம்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்கு தைரியமாக நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை உங்களால் நீங்கள் பேச முடியும், அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு காலத்திலும் ஜெயிக்கும். நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆகாப்புகிட்ட போய் சொல்கிறான், நான் என் வார்த்தையாண்டி வானத்தை நான் திறக்க மாட்டேன், நான் வானத்துலேருந்து மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான். திடீர்னு அடுத்த நாளே மழை பெஞ்சிருதுன்னு வைங்க, என்ன பண்ணிருப்பா ஆகாப்பு? கூப்பிட்டே மழையிலே நில்றா அப்படின்ட்டு இருப்பான். நீ தானே மழை வராதுன்னு கொஞ்ச நேரம் மழையில் நில்லு அப்படின்ட்டு இருப்பான். வார்த்தையின்படி ஆச்சு பாருங்க. அப்படியே அந்த 2.5 வருஷம் ஆண்டவர் வானத்தை பூட்டி போட்டார் இவன் வார்த்தையின்படி. அப்பேற்பட்ட காரியங்களை செய்த எலியா நான் நல்லவன்ல நான் மனசாட்சி அடி வாங்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே நடக்காத மாதிரியும், நான் என்னை சாகிறேன் நான் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வெளியில் இருந்தார், அதனால அவன் கூப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு வெளியில் இருந்த அந்த தேவன் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதுனால உங்கள் வார்த்தையின்படி நிச்சயமாகவே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க மனசாட்சியின்படி நீங்க தவறு செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்படியே வாசிங்க. 2 சாமுவேல் 8வது அதிகாரம். அதுல இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல். இதுல பாத்தீங்கன்னா முழுவதுமாக தாவீதினுடைய ஜெயம், தாவீதினுடைய வெற்றி எல்லாமே வந்துடும். அவன் இவளை முறியடிச்சான், அவளை முறியடிச்சான், அதை செஞ்சான், இதை செஞ்சான், எல்லாத்தையும். அப்படியே 11 வாசிங்க. அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய
ஆதாதேசர் என்னும் சேபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். என்னன்னு சொல்லி கேட்டா இத்தனை பேர்த்தையும் அவன் கீழ்படுத்திட்டானா. தாவீதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பராக்கிரமசாலி. அவன் போய் தேவனிடத்துல இருப்பதனால, தேவனோடு கூட அவன் இருப்பதினால அவன் எங்க போனாலும் வெற்றி தான், எங்க போனாலும் ஜெயம்தான், எங்க போனாலும் அடிச்சு கிளப்புறவன் தான். ஆனா ஒரே ஒரு இடத்துல ஒரு தப்பை பண்ணாம பாருங்க. எங்க? பத்சேபால் இடத்துல ஒரு இடத்துல போய் போருக்கு போகாம என்ன பண்ணிட்டார், தலைவர் வீட்டில் படுத்துட்டாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. ரெஸ்ட் எடுத்து தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்தாரு பாருங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது, இப்ப என்ன பண்றான், அரண்மனையின் உப்பரிகையில உலாத்திக்கிட்டு இருக்கான். அவன் வேலை செய்ய, அதான் சொல்றேன், உனக்கு என்ன வேலை கர்த்தர் கொடுத்து, பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வேலையை செய்யுங்க, சும்மா உலாத்திட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்படி அவன் உலாத்தி கொண்டு, 2வது வசனம், உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அவன் போருக்கு போயிருந்தா இதை கண்டிருக்க வேண்டியதில்லை. இது ஏன் கண்டான்? அவன் உலாத்திக்கிட்டு இருந்ததுனால கண்டான். நீங்க வாழ்க்கையில ஆண்டவரை விட்டுட்டு மற்ற இடத்துல உலாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கண்டதையும் பார்க்க போறீங்க, கண்ட காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, கண்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறாரோ அதில் நில்லுங்கள், அந்த காரியங்களை கர்த்தரிடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. தாவீது இவ்வளவு ஜெயங்களை பெற்றவன், இத்தனை தேசத்தை அவன் கீழ்ப்படுத்தின ஒருத்தன் தேவையில்லாம ஒரு இடத்துல உலாத்திட்டு இருந்ததுனால இப்ப பத்சேபாலு அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டான். பத்சேபால் ஒரு கன்னியா இருந்தா கூட பரவாயில்ல, அவ யாரு? உரியாவினுடைய மனைவி. அவ வேற ஒரு கணவனுடைய மனைவியா இருக்கிறா. இவன் என்னென்ன காரியங்கள் பண்ணிட்டான் தெரியுமா? சாதாரண காரியங்கள் எல்லாம் பண்ணல, பயங்கரமான மோசமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்சுட்டான். முதல்ல என்னன்னா, அவளை வரவழைச்சு அவளோடு கூட அவன் தவறாக நடந்து கொண்டு அதனால பிள்ளையே பெரும்படியாக ஒரு காரியம் வந்துச்சு. அப்போ இவன் இந்த உரியா தன் மனைவி கர்ப்பமா இருக்கிறாளே, எப்படி இப்படி கர்ப்பமாச்சு, நம்ம தான் இதுக்கு போயிட்டோமே, போருக்கு போயிட்டோமே, எப்படி கர்ப்பமானான்னு மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை, ராஜாவாக இருந்துட்டு இவன் என்ன பண்ணுறான் கவனிங்க. இவன் உரியா தாவீதினுடைய இதில் தான் இருக்கிறான், சேவகம் பண்ணுறான், தாவீதுக்கு தான் சேவகம் பண்ணுறான். தன்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல, அவன் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறான். ஏன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான்னா, இங்கே எல்லாம் போரில் இருக்கும் பொழுது, போர் வீரர்கள் அங்கே இருக்கும் பொழுது நான் எப்படி என் மனைவியோட போய் நான் இருக்க முடியும், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சக வீரர்களோடவே அவன் தூங்கிட்டான். இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான், இன்னும் பிளான் பண்ணுறான், இவனை எப்படியாவது முடிச்சு கட்டினா தான் அவன் மனைவி நம்ம எடுக்க முடியும்னு சொல்லி பயங்கரமான போர் முகாந்திரத்தில் பெரிய பராக்கிரமசாலிகள் எல்லாம் இறங்குகிற இடத்துல கொண்டு போய் உரியாவை நிறுத்தி வச்சு வேணுக்குனே உரியாவை கொல்ல வச்சுட்டான் பாருங்க. தாவீது நம்ம நினச்சிக்கிட்டோம், தாவீதுன்னு உரியாவுடைய மனைவியை எடுத்து கொண்டதும் பத்தாம உரியாவை முக்கியமான இடத்துல நிற்க வச்சு கொல்ல வச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி அந்த பிள்ளையை சேர்த்துக்கிட்டான். இந்த பச்சைபாலை கூப்பிட்டு கொண்டு நீ உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேங்கிற மாதிரி வச்சுட்டான். டேய், நீ பண்ணின அட்டகாசம் தெரியாதுன்னு நினச்சிட்டியா? வந்தார் ஒருத்தன். 12வது அதிகாரம் 1 வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். அதுக்கு ஒருத்தர் அனுப்புனார். நாத்தானை தாவீதினிடத்துக்கு அனுப்புனா, அந்த நாத்தான் வந்தவன் என்ன பண்றான், ஒரு கதை சொல்றான். ஒரு கதை சொல்றான் பாருங்க. ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் பயங்கர ஐஸ்வர்யவான், ஒருத்தன் சாதாரண மனுஷனா இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடுகள் இருந்தது. அந்த மனுஷனுக்கு, ஏழையான மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடு வச்சிருந்தான். தன் மகளை போல அந்த ஆட்டை நேசிச்சான். அந்த ஆடை தன் மடியில் படுக்க வச்சு தூங்க வைப்பான், அதுக்கு போஷிப்பான். அந்த ஒரே ஒரு ஆட்டை வச்சுட்டு இருந்தான் அவன். ஆனால் இந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த அநேகம் ஆடுகள் உள்ள அந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் உடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். அவனுக்கு விருந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி
ஒரு ஆட்டை தன்னுடைய மந்தையிலிருந்து எடுக்கிறதுக்கு அவன் மனது இல்லாம இந்த ஏழையாகி அந்த மனுஷனிடத்துல இருந்து அந்த ஒரு ஆட்டை எடுத்து அதை வந்த விருந்தாளிக்கு விருந்து சமைத்து செய்து கொடுத்தான். தன் மகளை போல பார்த்து கொண்டிருந்த அந்த ஆடு இழந்தவனாக இருந்தான் அப்படின்னு நாத்தான் ராஜாவாகிய தாவீது கிட்ட இந்த கதையை சொல்றாரு. இவனுக்கு அப்படியே வெகுண்டு எழுந்துட்டான் கோபம். ஏய், எவன்டா அவன் மரணத்துக்குரியவன்டா, அவன் மரணத்துல அவனுக்கு கொடுக்கணும்டா, அவன் எப்பேறப்பட்ட ஆளு, அவனை போட்டலாம், அவனை கொண்டுடலாம், இதெல்லாம் அப்படியே பொங்குறாரு இவரு. அவர் சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யவானே நீ தான்ப்பா அப்படின்ட்டாரு. நீ தான் அந்த ஆட்டை தூக்குனது, உரியாவை நிற்க வச்சு அவருடைய மனைவியை நீ கொண்டு வந்தேல, நீ தான் அப்படி மரணத்துக்குரியவன் சொல்லி அப்படியே வெளிப்படுத்தி காமிச்சிட்டார். அப்படியே உள்ளம் உடஞ்சி இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, இப்படி நான் தவறு பண்ணிட்டேனா, இப்படி செய்துட்டேனா அப்படின்னு சொல்லி. எப்பொழுது அவன் அப்படி சொன்னானோ அப்பொழுது இருந்து அவனுடைய இருதயத்தில் தேவனை சொல்கிற ஜெபத்தை கேட்பாருங்கிறதே அவனுக்கு போயிடுச்சு. அவனுக்கு அந்த கான்சியஸே போயிடுச்சு. ஓ, இனி தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா, சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நம்மளாம் நிறைய பேர் அப்படி தான், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுறது, சரி கேட்பாரா என்னமோ இதை பார்ப்போம் அப்படின்ட்டு. நமக்கு முன்பாக நிற்கிற தகுதி இழந்தது போல இருக்குது ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெயிக்கும்படிக்கு, உம்முடைய நாமத்தினால நான் ஜெயம் எடுக்கும்படிக்கு எல்லா பிசாசின் வஞ்சகங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் உண்டாகட்டும். உங்களால் முடியலன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே எமக்கு சோத தேவ மகிமை நிறைந்திருக்கிற நேரத்தில் நீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லி என் வாக்கின்படியே நடக்கணும்னு சொன்னா, ஓ ஹல்லேலூயா, என் இருதயத்தை உமக்கு முன்பாக திறந்து வைக்கிறேன். அதுல என்ன கள்ளம் கபடு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா அதை முற்றிலுமாக துடைத்தெறிவீராக. வானத்தினுடைய அக்னி இறங்கட்டும், முழுவதுமாக துடைத்தெறியட்டும். எல்லா பாவ கரைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லுகிறேன். எல்லாம் விலகட்டும் 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 விலகட்டும். இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓ ஹல்லேலூயா. அப்பா இனி நான் இதை வச்சுட்டு கஷ்டப்பட தேவையில்லை, உங்களிடத்துல கொடுக்கிற ஆண்டவரே அதை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, அதை வல்லமையா கிரியை செய்ய வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கேளுங்க, நீங்களே ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா என் வாயின் வார்த்தைகளை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரலோக அக்கினி என் நாவை சுத்தப்படுத்தட்டும், பரலோக அக்கினி என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தட்டும், பரலோக அக்கினி எங்கள் சிந்தைகளை சுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அப்பா நமக்கு சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய எல்லா விதமான பாவங்களை கரைகளை துறைகளை உங்களை விட்டு அகற்றி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாக ஹல்லேலூயா அவருக்கென்று அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் மூடட்டும் மூடட்டும் மூடட்டும். கர்த்தருடைய கரை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். இருதயம் எல்லாம் சுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. நீங்களே ஒப்பு கொடுங்க. உங்கள் வாயை திறந்தே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல கதறுங்க. ஆண்டவரே இருதயத்தை முண்டத்தில் கொடுத்துட்றேன், இனி வேண்டாம், இந்த திருக்குள்ள இருதயம் வேண்டாம், கடினமுள்ள இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கென்று நான் எழுதி பிரகாசிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. பிரகாசிக்கணும்ப்பா, பிரகாசிக்கணும் பிரகாசிக்கணும் பிரகாசிக்கணும். உமக்கென்று சுடர்களாக எழும்பணும் எழும்பணும் எழும்பணும். நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்கு ஹல்லேலூயா விரோதமாக எழும்புகிற எந்த
எந்த எண்ணத்தையும் எந்த மேட்டிமையான காரியங்களையோ உமக்கு கீழ்ப்படுத்துகிற ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுத்துகிற ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு கேள்வி ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, இப்படி ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்துங்க ஆண்டவரே. எலியா போய் ஆகாப் முன்னாடி, ஆகாப் ராஜா முன்பாக நின்று சொன்னானே, ஓ ஹல்லேலூயா, என்னுடைய வாக்கின்படியே அன்றி, ஓ ஹல்லேலூயா, இந்த தேசத்திலே மழை பெய்யாதுன்னு சொல்ல அந்த தைரியம் அப்பா ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் உண்டாகட்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிற ஒரு பரிசுத்த திமிர் ஒவ்வொருக்குள்ள வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தாராமா ஷெபெபெலிரி பாரகா ரபாலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஒவ்வொருவருக்கும் அது வருவதற்காக, பரிசுத்தம் வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா நமக்கு சொந்த எங்கனால பரிசுத்தமா இருக்க முடியல ஆண்டவரே. அதனால நான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறது. அந்த ரத்தத்தை நினைங்க. எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்ன பரிசுத்தமாக்கிறதுக்கு தானே. அது நிர்விசாரமான எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அந்த பரிசுத்த ரத்தம் இன்னொரு விசை கழுவட்டு. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம். பிசாசை வாழ்க்கையில கொண்டு வந்த எல்லா பாப சாபங்கள், எல்லா வார்த்தையின் கிரியைகள் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே குடும்பத்தை வாழ்க்கையை விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லா அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாடுகள் அவருக்கு தெரியும், உங்கள் கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். நம்ம குடும்பத்துல நமக்கு விரோதமாகவே எழும்புகிறவர்களுடைய தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அது அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் எழுந்திருக்கிறதல், உங்கள் நடக்குதல், நீங்கள் அமர்ந்திருப்பது, படுத்திருப்பது, உங்கள் கண்ணீர் எல்லாமே அவருக்கு தெரியும். இறுதி அவரிடத்தில் இருக்கட்டும். திறந்து வைங்க. பரலோகத்தின் தேவனை இப்பொழுது அதை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார், அதை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் இந்த உலகத்தினுடைய எந்த கசப்பு, ஆசாபாசங்கள், எந்த சாபங்கள், பாவங்கள், வார்த்தைகள் இருதயத்தில் வராதபடிக்கு இப்பொழுது அவர் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மகளே மகனே, ஒரு இதயத்திற்கு தருவியா? உனக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை ஒரு விசை நோக்கி பாரு. துரோகியா இருந்த போது, பாவியா இருந்த போது உன்னை தேடி வந்தனே, நினைச்சு பாரு. வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை நீ பாவியா இருக்கும் பொழுதே செய்திருக்கல. ஒரு இதயத்தினத்துல ஒப்பு கொடுப்பையா? இன்னும் நீ நன்மையினால நிரப்ப ஆசையா இருக்கிறேன். ஆனா விசுவாச கப்பலை நீ தான் சேதப்படுத்திட்டு நன்மையை என்னால உன் வாழ்க்கையில செய்ய முடியாதபடிக்கு தடுத்து வச்சிருக்கிற. வாயை நன்மையினால நிரப்படும் நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால நிரப்பணும்னு நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கையை பரிசுத்தத்தினால நிரப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஒப்பு கொடுப்பியா? ஓ ஹல்லேலூயா. எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நம்ம பாவ செயல்கள், வார்த்தைகள், நம்ம செய்த சிந்தனைகள் செயல்கள், எல்லா வடிவங்களும் அவருக்கு தெரியும். தெரிந்துமே அவர் நம்மை நேசிக்கிறார். தெரிந்துமே ஒரு தகப்பனாக நம்மை கட்டி அணைக்கிறார். அப்பா ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க அன்பை நான் புரிந்து கொள்ளாத நான் செய்த காரியங்களுக்காக நான் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பயன்படுத்துங்கப்பா. என் குடும்பத்தை மேல கொண்டு வாங்க.
கொண்டு வாங்கப்பா. என் மனசாட்சியிலிருந்து அப்பா எந்த தவறு நான் செய்யாதபடிக்கு, என் விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிற அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருவீராக. பரலோக அக்கினி ஒவ்வொருடைய இருதயத்திலும் சுட்டெரிக்கட்டும். எல்லா பாவ கரைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாம் பாடுங்க. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. கரங்களை உயர்த்தி நன்றி
ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. Thank you, Jesus. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என் வாயில் வல்லமையை வைத்திருக்கிறவரே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லத்தக்க பரிசுத்தவான்களாக எங்களை மாற்றினவரே, இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக எங்களை மாற்றினவரே, எங்கள் வாயில் வல்லமையை வைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கை மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லத்தக்க தைரியம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லத்தக்க கூடிய அந்த வல்லமை ஒவ்வொருடைய வாயிலும் கர்த்தர் வைப்பீராக. பரிசுத்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே சோதரம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அன்றைய சறுக்கி விழுந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். எலியா சொன்னது, தாவீது சொன்னதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் வழுக்கி விழுந்துட்டாங்க ஆண்டவரே. ஆனால் என்றென்றும் எங்களுக்குள்ளாக நிரந்தரமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஓ, எங்களை எந்த இடத்துல வழுவி விழுக விடமாட்டீரப்பா. ஓ, உம்மிடத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை தேடட்டும், பரிசுத்தத்தை ஒவ்வொருவரும் தேடட்டும், பரிசுத்தத்தை ஒவ்வொருவரும் நாடட்டும் ஆண்டவரே. அப்ப நீர் பரிசுத்த எங்களுக்குள்ளாக இருக்கிறீர், நாங்கள் உமக்குள்ளாக இருக்க, உமக்குள்ளாக வேறு கொண்டு எழும்ப கிருபை செய்க. தொடர்ந்து நம்முடைய ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த உலகத்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களும் செழிப்பும் பலனும், பரலோகத்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களும் ஞானமும் பலனும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அப்பா, ஆசீர்வாதங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கை ஒவ்வொருக்கும் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். என்னை காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே,